அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, அதாவது எங்கள் ஊரில் எங்களுக்கு ஒரு காடு இருக்குது. 2, 3 காடு இருக்குது. இங்கே இருக்கிற காடு சரளை காடுன்னு சொல்லுவாங்க. அது ஏன் அந்த பேர் வந்துச்சுன்னா, இப்போ இந்த மாதிரி அதாவது இங்கே கம்மியாக இருக்குது, அங்கே அதிகமாக இருக்கும். அதாவது நிறையா சரளியாக இருக்கும். இது அப்படியே போயிட்டு ரைட்டில் மேலே ஏறணும். அதனால் அந்த காட்டுக்கு போயிட்டுருக்கேன். அந்த காட்டில் எங்கள் அம்மா முன்னாடியே போயிட்டாங்க. நான் இப்போ போயிட்டுருக்குறேன். தொட்டாஞ்சுரைக்கு பார்த்துருப்பீங்க பாருங்கள். மாடு மேய்ஞ்சிட்ருக்கு. மாடு என்னை பார்த்துட்ருக்குறேன். இந்த மலை பொம்மங்கல்னு சொல்லுவாங்க. இந்த கல்லுக்கு தனி வரலாறு இருக்குது. அது தனியாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த மலைக்கு அந்த பக்கம்தான் ஓயாம்பாறை இருக்குது. ஓயாம்பாறை இந்த மலைக்கு மேலே ஓயாம்பாறைன்னு சொல்லுவாங்க. அதை தாண்டி அந்த பக்கம் போனால் தான் கூமாப்பட்டி. எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மலைக்கு அந்த பக்கம்தான் இருக்குது. நாங்கள் எங்கள் ஊர் தண்டியக்குளம், அதாவது வருஷநாடு அருகே உள்ள வாலிப்பாறை, தேனி மாவட்டம் வருஷநாடு அருகே உள்ள வாலிப்பாறை அருகே உள்ள தண்டியக்குளம்னு சின்ன கிராமம். ஏற்கனவே உங்களுக்கு இந்த ஆற்றுலாம் ஆறெல்லாம் வீடியோ எடுத்து போட்டிருப்பேன். அந்த ஆறெல்லாம் இந்த 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 மலைக்கு அந்த பக்கம் இருந்தால் கீழே வரும். இப்போ நான் இதுதான் எங்கள் ஊர். இது கீழே தான் எங்கள் வீடுலாம் இருக்குது. வாங்க இப்போ நம்ம சரளை காட்டுக்கு போகலாம். அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு போய் பார்க்கலாம். மாடு ரொம்ப நேரமாக என்னையவே பார்த்துட்ருக்கு. சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கும்போது 1ஆவதுலேருந்து 12ஆவது படிக்கும்போதெல்லாம் சனி ஞாயிறுலாம் இந்த பகுதியில் தான் மாடு மேய்ப்பேன். இது ஃபுல்லாகவே மலை. அப்படியே பாருங்கள், ஃபுல்லாகவே மலை தான், மலைப்பகுதி. இந்த மலை இருக்குல்ல, உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். கரெக்டாக காட்டணுன்னா இந்த மலைக்கு அந்த பக்கம்தான் பஸ் ஏற போகணும். அந்த ரூட்டில் இருந்தால் அவங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போட்டிருப்பேன். இந்த மலையிலேருந்து கீழே இறங்கி வர மாரி இறங்கி இந்த டவுனு அப்படியே இங்கே வரும் எங்கள் ஊர். சுற்றி மலை தான். இன்னும் சொல்லப்போனால் இந்த மலையை தாண்டி கேரளா, போடிமட்டு, கொடைக்கானல் நைட்டில் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் மலையில் லைட் எரியிறது தெரியும். இந்த லாஸ்ட் எண்டில் எல்லாம் மலைப்பகுதி தான். நான் மலையோட நடுப்பகுதியில் நிற்கிறேன். என்னை சுற்றி பாருங்கள். இந்த கல் இருக்குல்ல, இந்த பொம்மங்கல்னு சொன்னேன்ல, அந்த கல்லுக்கு லெஃப்ட் சைடில், அதாவது இந்த லெஃப்ட் சைடில் இறக்கத்தில் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு காடு ஒன்று வெட்டி அங்கே உலா மரம், மிந்திரி எல்லாம் போட்டு வச்சுருந்தார். இப்போ என்னன்னா விலங்குகளோட தொல்லைகள் அதிகமாகிடுச்சு. குரங்கு, யானை, புலி, சிங்கம், பன்னி, விலங்கு வகைகள் என்ன வகை இருக்கோ எல்லா விலங்குகளும் இப்பகுதியில் நடமாட்டம் அதிகமாகிடுச்சு. அதனால் பாதுகாப்பாக தான் இருக்கணும். தனியாக போகிறது சேஃப்டி கிடையாது. இருந்தாலும் பாதுகாப்புக்காக
அரிவாள், கம்பு போன்ற ஆயுதங்களை எடுத்து தான் இந்த பகுதியில் பயணிக்கணும். ஆடு மாடுகளும் குறைஞ்சதுனால இந்த பகுதியெல்லாம் வந்து புல் செடி கொடிகளாக வளர்ந்து அதிகமாக இருக்குது.